திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலை விபத்தில் தாய் கண்முன்னே 1.5 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த வேலு திலகா தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள் மற்றும் 1.5 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் 2 பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தனியார் பள்ளி பேருந்தில் ஏற்றிவிட கைக்குழந்தை குருஷாந்துடன் திலகா சென்றார். பேருந்தில் சிறுமிகளை ஏற்றிவிடபோது குருஷாந்த் விளையாட்டாக பின்சக்கரத்திற்கு சென்றதாக தெரிகிறது. இதனை அறியாமல் ஓட்டுநர் பள்ளி வாகனத்தை இயக்கவே சக்கரம் ஏறி இறங்கியதில் குருஷாந்த் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவலூர் போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே அனுமதியின்றி செயல்படும் 5 செம்மண் குவாரிகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சிக்கல் அருகே உள்ள ராஜக்கல்பாளையம், சிறைக்குளம், ஏர்வாடி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் இந்த செம்மண் குவாரிகளில் 15 அடி ஆழத்திற்கும் மேல் செம்மண் வெட்டப்பட்டு லாரிகளில் கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் குவாரிகளில் மண் அள்ளப்படுவதற்காக 100க்கும் மேற்பட்ட பனை மரங்களை அடியோடு வெட்டி எரிந்ததால் மண்ணரிப்பு, நிலச்சரிவு போன்ற பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அகல் விளக்கு தயாரிக்கும் பணிகளில் மண்பானை தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டுத்தெரு, கொங்கணாபுரம், மேல்சித்தூர், குறுக்கப்பட்டி, தேவூர், ஆலச்சம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் களிமண் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகளில் ஆர்வமாக ஈடுபட்டு உள்ளனர். ஒரு நாளைக்கு தனிநபராக 1000 முதல் 2000 அகல் விளக்குகளை தயாரித்து சில்லறை விலையில் ₹1க்கும் மொத்த விலையில் 90 காசுக்கும் விற்பனை செய்து வருகின்றனர். முன்பை விட தற்போது அகல் விளக்குகள் தயாரிப்பது குறைந்துவிட்டதாக கூறிய மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் கிடைப்பது சிரமமாக இருப்பதாகவும் மானிய விலையில் அகல் விளக்கு தயாரிக்கும் உபகரண பொருட்களை வழங்கிட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மண்பானை தொழிலாளர்கள் விளக்கு செய்கிறங்க. விளக்கு வருஷம் பூரா செஞ்சிட்ருக்கோம். செஞ்சு கரூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பழனி எல்லா ஊருக்கும் நாங்கள் அனுப்புகிறோம். எங்களுக்கு வருஷம் பூரா தொழில் என்னன்னாக்கா கொஞ்சம் இப்போ வியாபாரம் நாங்கள் வாங்குகிற பொருள் எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம். நாங்கள் விற்கிறது எங்கிட்ட வாங்குறது கொஞ்சம் ரேட்டு இப்போ கம்மியாக போயிட்டுருக்குதுங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணால் பரவாயில்ல. மண் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குதுங்க. மண் கிடைக்க மாட்டேங்குது. வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் கொண்டாந்து எங்களுக்கு போடுறது அவங்க அதிக ரேட்டுக்கு இப்போ ஒரு 3000, 2500 எங்களுக்கு ஓகே. ஒரு 5000, 6000 இவ்வளோ சொல்கிறதுனால எங்களுக்கு இந்த விளக்கு விற்கிறது கட்டுப்படி ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அச்சு விளக்கு வந்ததுலேருந்து எங்கள் விளக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போ ரேட் அந்த இதுக்கு போகிறதில்ல. அதுக்கு தான் டிமாண்ட் போகிற இதுக்கு வரதில்லை. நாங்கள் எல்லா இதுவும் பண்ணி எல்லா வேலையும் நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறோம். ஆனால் அந்த இதுக்கு இந்த இது வரது கிடையாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணுலேருந்து நாங்கள் மட்டை வாங்குகிறோம். மட்டையிலேருந்து எல்லாம் ஓலேருந்து எல்லாம் வாங்கும்போது அதோட ரேட் அதிகமாகுதே தவிர எங்களோட விளக்கு ரேட்டு அதிகமாக இது பண்ணுறதில்ல. அது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எங்களுக்கு கவர்மெண்ட் அதே மாதிரி இந்த கரண்ட்லேருந்து இந்த மண் இதுலேருந்து எல்லாத்துலையும் எங்களுக்கு ஒரு மானியம் பண்ணி கொடுத்து எங்களுக்குன்னு ஒரு நல இதெல்லாம் நலத்திட்டு பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மதுரை அருகே சாலை நடுவே நாய் குறுக்கே சென்றதால் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி அரசு பேருந்தின் டயருக்கு அடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜெயந்திபுரத்தை சேர்ந்த வெங்கடசுப்பு என்பவர் டீ கடையில் வேலை செய்வதற்காக வழக்கம் போல் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். அலங்காநல்லூர் அடுத்த சிங்கந்தர் சாவடி பகுதியில் சென்றபோது நாய் ஒன்று சாலையின் குறுக்கே வந்ததால் நிலை தடுமாறி கீழே விழுந்த இருவர் மீதும் பின்னால் வந்த அரசு பேருந்து ஏறியது. சம்பவ இடத்திலேயே வெங்கசுப்பு உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரது மனைவி பத்மாவதியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து நடந்த இடத்திலேயே நாயும் உயிரிழந்தது. இதனிடையே அப்பகுதியில் நாய் தொல்லைகள் கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். வேலைக்கு சென்றபோது நடந்த எதிர்பாராத விபத்தில் தம்பதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சையில் எஸ்ஐஆர் படிவம் நிரப்புவது தொடர்பாக திமுக தாவேக கட்சி நிர்வாகிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புஞ்சை புளியம்பட்டியில் திமுக சார்பில் சில வார்டுகளில் வாக்காளர்களுக்கான எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பித் தரும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் 5வது வார்டு பகுதியில் ஒரு வீட்டில் எஸ்ஐஆர் படிவங்கள் திமுகவினர் நிரப்பும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது தாவேக கட்சியினர் திமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பும் போது திமுகவினர் தங்களுக்கு சாதகமாக நிரப்புவதாக குற்றம் சாட்டினர்.
மேலும் இதற்கான நியமிக்கப்பட்ட BLO அலுவலர்கள் திமுகவினருக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் கூறினர். அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகிகள் வாக்காளர்களுக்கு உதவுவதற்காக திமுக சார்பில் SIR படிவங்களை நிரப்பி உதவுவதாக கூறினார். இதையடுத்து இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிலாவட்டம் பகுதியைச் சேர்ந்த சரண் என்ற இளைஞரும் அவரது பக்கத்து வீட்டை சேர்ந்த மதுமிதா என்ற இளம் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு 4 மாதங்களே ஆன நிலையில் ஒரத்தி பகுதியில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மதுமிதா வேறு ஒருவருடன் செல்போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. பலமுறை சரண் கண்டித்த போதும் கேட்காத மதுமிதா அந்நபருடன் பேசி வந்ததால் ஆத்திரமடைந்த சரண் மதுமிதாவை கோவிலுக்கு அழைத்து செல்வது போல் அனந்தமங்கலம் என்ற மலைப்பகுதியில் வைத்து கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சரணை கைது செய்தனர். சென்னை தாம்பரம் பெரியார் மார்க்கெட் பகுதியில் உள்ள மின்மாற்றி திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மின்சாரத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து உடனடியாக மின்சாரத்துறையினர் மின்மாற்றிக்கு வரும் மின்சார இணைப்பை துண்டித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீப்பற்றி எரிந்த மின்மாற்றி மீது தண்ணீரை பீச்சி அடைத்து தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. சுமார் 2 மணி நேரமாக தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள விருப்பாச்சி கிராமம் வீரலப்பட்டி பகுதியில் மர்ம நபர்கள் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடி வருவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதையடுத்து ஒட்டன்சத்திரம் வனச்சரக அலுவலர் ராஜா தலைமையிலான வனத்துறையினர் வீரலப்பட்டி பகுதியில் இரவு நேரத்தில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது முத்து, விஜயன், செல்வராஜ், சிவா, கணேசன் ஆகியோர் நாட்டு வெடி வைத்து காட்டுப்பன்றிகளை வேட்டையாடியது தெரியவந்தது. அப்போது வீரலப்பட்டி பகுதியை சேர்ந்த சிவா தப்பி ஓடினார். முத்து, விஜயன், செல்வராஜ், கணேசன் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். அவர்களுடைய மூவரின் வீட்டில் நடத்திய சோதனையில் 7 கிலோ வெடிமருந்துகள் மற்றும் 11 நாட்டு வெடி உருண்டைகள், வேட்டையாடி 2 பன்றிகள் ஆகியவை வைத்திருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை பெரும்பாக்கத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 400 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். நேதாஜி நகர் பகுதியில் தனி வீடு வாடகைக்கு எடுத்து ரஹமதுல்லா என்பவர் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள பெட்டி கடைகளுக்கு விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் வீட்டின் பூட்டை உடைத்து சோதனையில் ஈடுபட்ட போது சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 400 கிலோ குட்கா புகையிலை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து ரஹமதுல்லாவை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனி மூட்டத்துடன் கூடிய சாரல் மழை, மழையில் நனைந்தபடியே குழந்தைகள் பள்ளிக்கு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் காலை முதலே அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டது. தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் அப்பகுதியில் கடும் குளிரும் நிலவி வருகிறது. இந்நிலையில் காலை பள்ளி செல்லும் குழந்தைகள் மழையில் நனைந்தபடியும் குடைகளை பிடித்தபடியும் பள்ளிக்கு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சார் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கணக்கில் வராத 2,330,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர். மயிலம் சன்னதி தெருவில் இயங்கி வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களாக பத்திரப்பதிவு செய்ய வரும் நபர்களிடம் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை DSP அழகேசன் தலைமையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 2,330,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சார் பதிவாளர் நதியா மீது வழக்கு பதிவு செய்து துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஜெய்நகர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமிகாந்தன் குடும்பத்தினருடன் சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். வத்தலகுண்டு அடுத்த திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலை அவர்கள் கார் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த பால் வேன் மீது கார் மோதி சாலையில் கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த லட்சுமிகாந்தன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் இருந்த 2 சிறார்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து பட்டிவீரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் விசேஷமாக கோவில் வளாகத்தில் பக்தர்கள் குழுவினர் சார்பில் சிறு தானியங்களை கொண்டு சிவலிங்க வடிவத்தில் அமைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதோஷ விநாயகர் பிரகார வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் நம சிவாய சிவாய நம என பக்தி கரகோஷங்களை எழுப்பி வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு டெல்டா மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர். மேலும் பெய்து வரும் கனமழையால் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த தங்கம்மாள், ஜான்சினிஷா ஆகியோர் செவிலியராக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தங்கம்மாள், ஜான்சினிஷா ஆகியோர் ஆட்டோவில் வீட்டிற்கு சென்றனர். பின்னர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தங்கம்மாள் அணிந்திருந்த 5 சவரன் நகை காணாமல் போனதால் அதிர்ச்சி அடைந்தார். நகையை ஆட்டோ ஓட்டுநர் நகை திருடி இருக்கலாம் என நிஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஆட்டோ ஓட்டுநர் நகை திருடவில்லை என்றும் உடன் வந்த ஜான்சினிஷா தான் திருடியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. செவிலியர் ஜான்சினிஷா ஏற்கனவே தொடர்ந்து பணியாற்றும் 2 செவிலியர்களிடம் இதேபோல நகை திருட்டில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் நிஷாவை கைது செய்தனர். திருப்பூரில் தலையில் கல்லை போட்டு குப்பை அள்ளும் தொழிலாளி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் பங்களா பஸ் நிறுத்தம் அருகே காலை தலையில் கல்லை போட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். சடலத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்ததில் சடலமாக கிடந்த நபர் அந்த பகுதியில் குப்பை எடுக்கும் தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பதை போலீசார் தொடர் விசாரணை செய்து வருகின்றனர். விவாகரத்திற்கு பின் குழந்தையின் பராமரிப்புக்கு தாயிடம் இருந்து நிதி பெற்றுத்தர கோரி தந்தை வழி தாத்தா தொடர்ந்த வழக்கில் பெண்ணின் கண்ணியத்தை சீர்குலைக்கும் முயற்சி என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கரூரை சேர்ந்த ராஜ் என்பவரும் அவரது மனைவி விவாகரத்து பெற்று வேறொரு திருமணம் செய்த நிலையில் அவர்களது மகனை பராமரித்து வரும் தந்தை வழி தாத்தா தரப்பில் குழந்தை பராமரிப்பிற்கு தாய் நிதி வழங்க வேண்டும் என கூறி மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. தாத்தா சார்பில் சிறுவன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற கிழமை நீதிபதி விக்டோரியா கௌரி கடந்த கால திருமண முரண்பாடுகளை திறப்பதற்கு குழந்தையை கருவியாக பயன்படுத்துவது தவறு என்று காட்டம் தெரிவித்தார். குழந்தையின் சட்டப்பூர்வமான பாதுகாவலரான தந்தை உயிரோடு இருக்கும்போது அமைதியாக மறுமணம் செய்து கொண்ட பெண்ணிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது முன்னாள் மாமனாரின் பகைமையை காட்டுவதாக தெரிவித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். குறை கூற முடியாத அளவுக்கு தனது சொந்த தொகுதிக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேலூர் காட்பாடி அருகே உள்ள கழிஞ்சூர், தாராபடவேடு என அடுத்தடுத்து உள்ள 2 ஏரிகள் புனரமைக்கப்பட்ட நிலையில் அத்தொகுதியின் எம்எல்ஏவும் அமைச்சருமான துரைமுருகன் அவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பின்னர் பேசிய அவர், இந்த 2 ஏரிகளிலும் கருணாநிதி ஆட்சியில் மருத்துவக் கல்லூரி கட்ட முடிவு செய்தோம் என்றும், ஆனால் ஆட்சி மாற்றத்தால் அது நடக்காமல் போனதாக வருத்தம் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விவசாய நிலங்கள் அருகே முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செண்பகத்தோப்பு பகுதியிலிருந்து திருவண்ணாமலை பந்தப்பாறை பகுதியில் ஒற்றை காட்டு யானை ஒன்று முகாமிட்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள விவசாயிகள் தங்களது விவசாய பணிக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இதையடுத்து நிரந்தரமாக யானையை விரட்ட வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ள நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புவனேஸ்வரிப்பேட்டை லட்சுமி கார்டன் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக மோர்தானா அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கவுண்டன்யா ஆற்றங்கரை அருகே உள்ள லட்சுமி கார்டன் பகுதியில் கடந்த 35 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் வருவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே டாடா மினி லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாதரக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் சிங்கப்பூரில் பணியாற்றி வரும் நிலையில் விடுமுறைக்கு சொந்த ஊர் வந்துள்ளார். இந்த நிலையில் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த அவர் பாண்டியன் நகர் என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த மினி லாரி மோதியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காரைக்குடி வடக்கு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 3 நாட்களாக நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வேதாரண்யேஸ்வரர் கோயில் வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. சிவன் சன்னதி, அம்பாள் சன்னதி, விநாயகர் சன்னதி என கோயில் வளாகம் முழுவதும் சுமார் 1 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் யாரும் கோயிலுக்குள் வர முடியவில்லை. இதனால் கோயில் வளாகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. திருவள்ளூர் அருகே ஒரே இரவில் 2 கோயில்களில் கொள்ளை நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சிபானம்பாக்கம் கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் கோயிலை வழக்கம் போல் பூசாரி திறக்க வந்தபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது அம்மன் கழுத்தில் இருந்த 1 சவரன் தாலி கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. மேலும் அதே பகுதியில் உள்ள முருகன் கோயிலில் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இந்நிலையில் இதே கோயிலில் இதற்கு முன் 2 முறை கொள்ளை நடைபெற்ற புகார் அளித்தும் கடம்பத்தூர் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே கஞ்சா போதையில் கத்தியை காட்டி ரகளையில் ஈடுபட்ட நபர் கடுமையாக தாக்கப்பட்டார். அச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரின் இல்ல விழாவிற்கு வந்த மனோஜ் என்ற இளைஞர் கஞ்சா போதையில் சாலையில் நின்று கொண்டு விழாவிற்கு வந்தவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த செல்வராஜ் தனது சகோதரர்கள் நடராஜன், சச்சின் ஆகியோருடன் சேர்ந்து மனோஜை கடுமையாக தாக்கினர். இதில் மூக்கு உடைந்து மனோஜ் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அருகே நெஞ்சுவலியால் துடித்த பயணியை மருத்துவமனையில் அனுமதித்த அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அன்னூரிலிருந்து காந்திபுரத்திற்கு சென்ற நகர பேருந்தில் பயணித்த வெள்ளையங்கிரி என்பவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. வலியால் அவர் துடிப்பதை கண்ட நடத்துனர் தினேஷ் ஓட்டுநர் சசிகுமாரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து ஓட்டுநர் பேருந்தை குறும்பம்பாளையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஓட்டிச் சென்றார். அங்கு வெள்ளையங்கிரி அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் புதுக்கோட்டை நகர், ஆலங்குடி, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை, திருமயம், அன்னவாசல், இலுப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இருப்பினும் மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
பிரதமர் கோவை வருகை குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு சஸ்பென்ஸ் என பதிலளித்து சென்றார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். வஉசி குரு பூஜை நாளையொட்டி நெல்லை மாநகராட்சிக்கு எதிரே உள்ள வஉசி மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் சத்யஜோதி தியாகராஜன் உள்ளிட்டோர் வஉ சிதம்பரனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நாளை பிரதமர் கோவை வரவுள்ள நிலையில் அவரை சந்திப்பீர்களா என நிருபர்கள் செங்கோட்டையனிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் சஸ்பென்ஸ் என பதிலளித்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்.